வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிபியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் லட்டுனா எப்போவுமே நம்ம கடலை மாவில் பூந்தியெல்லாம் பண்ணி அப்புறம் தான் லட்டு பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை, கடலை பருப்பு வச்சு நம்ம லட்டு பண்ண போகிறோம். வாங்க அந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பில் தான் இன்றைக்கி லட்டு பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க, கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அதிகமாக தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பருப்பு வந்து குருணையாக அரையாமல் வலுவலுப்பாக அரைஞ்சிரும். அதனால 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு. நம்ம வடையெல்லாம் பண்ணுறதுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு தான். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஒரு துளி தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இப்போ இதை வடித்து எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டியில் கூட தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஜார் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை சின்ன ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குருணையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைக்கணும். அதே சமயம் பருப்பு வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வடைக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பருப்பு வந்து முழுசாக இருக்கும், அப்படியே நம்ம வடைக்கு எடுத்துக்குவோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா பருப்புமே அரைஞ்சிருக்கணும், அதே சமயம் குருணையாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடை மாதிரியெல்லாம் பொரிக்க தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே போல் இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு இல்லாமல் வெறும் அந்த பருப்பை மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சுக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் பொரிக்கக்கூடாது. அந்த கலர் மாற விடாமல் நம்ம எடுத்துடணும். லைட்டாக சூடு இருந்தாலே போதும். அந்த கலரை மாற விட்டுறாதீங்க, அப்போ லட்டுவோட கலரே மாறிடும். சும்மா 1 நிமிஷம் கிட்ட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கணும், ரொம்ப கலர் மாதிரி வரணும், அப்படி கோல்டன் கலரில் வரணும் இப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா கலர் மாறாமல் பொரிச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரிக்கிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பக்கோடெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்திருக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரமாக போட்டிங்கன்னா அதில் ஒட்டிக்கும், அதனால் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பக்கோடா தான் இதில் சேர்க்குறேன். நம்ம பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே முதல்ல பொரிச்சதெல்லாம் ஓரளவுக்கு இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுப்பால சும்மா ஒரு 2 தடவை சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிரும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறத விட கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. 1/2 கிலோ கடலைப்பருப்பு நம்ம பக்கோடா போட்டோம் பார்த்திங்களா, அதில் இவ்வளோ மாவு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சோன்னா இருக்கும். ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா குருணையாக தெரியும். நம்ம பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ லட்டுக்கு தேவையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்தேன், அதே பவுலில் 1/2 கிலோ சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய், அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சு சர்க்கரை சேர்த்துருவோம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாகு வந்து காய்ச்சிடலாம். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சிட்ருக்கேன். சர்க்கரை வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு அளவு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பவுலில் சேர்த்து, தண்ணியோட அளவு வேணும் இல்லையா, அதுக்காக தான் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாகு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம்.
இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நூல் மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே நம்ம கையை நல்லா அமுத்தி பார்த்தோம்னா நிறைய அப்படி பிசு பிசுப்பு நிறைய நூல் மாதிரி வந்துச்சுன்னா நிறைய ஒரு 2-3 கம்பி பதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்குலாம் காய்ச்சக்கூடாது. அந்த லைட்டாக ஒரு கம்பி பதம் வருது பார்த்தீங்களா, அப்பயே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு தேவை பிடிச்சா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அந்த மனம் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா. அடுத்து இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சார் ஒரு 2 சொட்டு இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சக்கரை பாகு வந்து மேலே படியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் சாறு புளிஞ்சுக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாமே கலந்தாச்சு. கலர் பாருங்கள், நாங்கள் டார்க் கலராக இருக்கணுன்றக்காக இப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எல்லோ கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பக்கோடாவை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி, இப்போ இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கிளறக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டுக்கு மறுபடியும் அந்த ஜீரா வந்து எப்படியும் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஜீரா வந்து நல்லா ஆறுறப்போ கெட்டி சேரும். அதனால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம கடாயில் இருந்தது அந்த ஹீட்டுக்கு சீக்கிரமே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்ல அகலமான பாத்திரத்துக்கு இது போல் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெதுப்பாக சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வந்து அதிகம் பிடிக்கும்னா அதிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போதுன்றக்காக 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து திராட்சை சேர்த்துருவோம். அது நல்லா முட்டை மாதிரி வரும் இல்லையா, அப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லட்டில் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யோடையே ஊற்றிக்கோங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம். உங்களுக்கு நிறைய நெய் ஊற்றுறோம்னா கூட ஊற்றிக்கலாம். அதுக்காக அளவுக்கு அதிகமாக நெய் ஊற்றிட்டிங்கனாலும் சதன்னு இருக்கும். அதனால் நெய் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கலந்துருவோம். நல்லா வெதுப்பாக சூடு இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப ஆற வைக்காமல் ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்கணும் உருண்டை பிடிக்க. அவ்வளோதான், முந்திரி பருப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க கையில். இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு லட்டு வந்து ஒரே சைஸ் அளவாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா எல்லா லட்டுமே ஒரே சைஸில் வரும். உங்களுக்கு ஒரு கரண்டி அளவு எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரே சைஸில் வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா வெறும் கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு லட்டு பெருசாக ஒரு லட்டு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே போல் அளவில் இருக்கும். இது போல் மேலே வைக்கிறப்போ ஒரே ஒரு முந்திரியை இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது எல்லா லட்டையும் இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறா போலயே நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விடையே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ கடலைப்பருப்பில் இந்த மாதிரி எனக்கு 31 லட்டு வந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டு பிடிச்சதுனால 31 லட்டு வந்துச்சு. நீங்கள் இதில் கொஞ்சம் குட்டி சைஸாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கூட நீங்கள் இதில் பிடிக்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கிட்ட வரும். நான் பெரிய உருண்டையாக பிடிச்சிருக்கனால 31 லட்டு வந்திருக்கு. நீங்களும் இது போல்
கடலைப்பருப்பில் லட்டு பண்ணி பாருங்கள். பூந்தியெல்லாம் பொரித்து லட்டு செய்கிறது வந்து ஒரு சிலருக்கு அந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்து பக்குவம் வந்து வராது. அந்த உருண்டை உருண்டையாக வரும் பார்த்தீங்களா, அந்த பக்குவம் வராது. அதனால இந்த மாதிரி பொரித்து நம்ம கடலைப்பருப்பில் அரைச்சி பொரித்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு இது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் தீபாவளி ரெசிபி நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.